மார்க்கின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எவ்வளவோ சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் கூட சுத்திகரிக்கப்பட்டதான பாத்திரமா இருந்தாலும் கட்டுண்டவர்களாய் நாம் புதிய வருடத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது. இருக்கிறதான எல்லா கட்டுகளையும் அறுக்கப்பட்டு சுயாதீனம் உள்ளவர்களாய் புதிய வருடத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவர் பெத்தானியாவுக்குள்ள வந்தார். பெத்தானியாவுக்குள்ள ஒரு முறை 2 முறை வரல, பல முறை ஆண்டவர் பெத்தானியாவுக்குள்ள வந்தார். முதல்ல ஆண்டவர் எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கும் போது தேவாலயத்தை வந்து சுத்தி பார்த்தார். தேவாலயத்தை எல்லாம் சுத்தி பார்த்தார். ஆனா அந்த இடத்துல ராத்தங்களை அவர் பெத்தானியாவுக்கு தம்முடைய 12 சீசர்களையும் கூட்டி கொண்டு போய் அந்த இடத்துல ராத்தங்கினார். 11வது வசனம் படிங்க. தேவாலயத்தை சுத்தி பார்த்தார். ஆனா தேவாலயத்தை சுத்தி பார்த்து பெத்தானியாவுக்கு போனார். தேவாதி தேவன் தேவாலயத்துக்கு தங்க முடியல, பெத்தானியாவுக்கு போக வேண்டியதான காரணம் என்ன? தேவாலயம் பாரம்பரியத்தினால நிரம்பியிருந்தது. பாரம்பரியத்தில் நிரம்பியிருந்ததான தேவாலயத்துக்குள்ள தேவன் தங்க முடியாது. பெத்தானியாவுக்கு கடந்து போனார். எதற்காக? மத்தேயு 21:17 வாசிக்கும் போது ராத்தங்கும்படியாய் கடந்து போனார்னு இருக்கு. பெத்தானியாவுக்கு போய் அங்க ராத்தங்கினார். பெத்தானியான்னு சொல்றதான இடம் அத்திப்பழ வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பெத்தானியான்றதுக்கு அத்திப்பழ வீடுதான். ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல போனார்? அந்த இடத்துல தேவனுடைய பாதத்தருகே அமர்ந்து இருந்த அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடியதான ஜனங்கள் இருந்தார்கள். லூக்கா 10வது அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கும் போது பெத்தானியாவுக்குள்ள இருந்ததான மரியாளும் மார்த்தாள் லாசருடைய குடும்பத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அவளுடைய பாதத்தின் அருகே தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடியதான நல்ல பங்கை தெரிந்து கொண்டதான சில நல்லவர்கள் அங்க இருந்தாங்க. ஆகவே தான் தேவன் அந்த இடத்துக்கு போனார். அவள் அவருடைய வசனத்தை கேட்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை வாஞ்சியாய் கேட்கக்கூடியவர்கள் பெத்தானியாவில் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் 26:6 மத்தேயுல வாசிக்கும் போது ஒரு குஷ்டரோகியா இருந்ததான ஒரு மனுஷன் வீட்டுல பெத்தானியா ஊர்ல இருந்து போனார். பெத்தானியா ஊர்ல இருந்த குஷ்டரோகி அவனுடைய வீட்டுல ஆண்டவர் தங்கினார் விருந்து புசிக்கும்படியாய். அவன் ஆரம்பத்துல குஷ்டரோகியா இருந்தான். ஆண்டவர் சுஸ்தமாக்கும் போது அவனிடத்துல ஒரு சந்தோஷம் இருந்தது. அதனால அந்த இடத்துல இருந்தான். 26 ஆண்டவர் சீமோன் வீட்டுல குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டுல ஆரம்பத்துல அவன் குஷ்டரோகியா இருந்தான். அவன் சொஸ்தமாக்கப்பட்ட போது தேவன் அவனிடத்துல போய் தங்கினார். பெத்தானியாவில் குஷ்டரோகி வீட்டுல மாட்டினதாங்கள. பெத்தானியா ஒரு விசேஷிக்கப்பட்ட இடம். ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்து பெத்தானியாவில் இருந்துதான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். லூக்கா 24:50வது வசனம் வாசிக்கும் போது 51:50 வாசிக்கும் போது தேவன் அந்த இடத்துல இருந்தான் பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். மறுபடியும் அதே பெத்தானியாவுக்குள்ளதான் கடந்து வரணும். அத்திப்பழ வீடா இருந்ததான அந்த பெத்தானியா இப்போ பரிதவிக்கப்பட்டதான நிலவரமாய் மாறிச்சு. என்ன? சபிக்கப்பட்டதான ஒரு வீடாய் மாறிச்சு. பரிதவிக்கப்பட்ட நிர்பந்தமான வீடு. எப்படி நிர்பந்தமான வீடாய் மாறிச்சு? அதே மத்தேயு 21:20 வாசி இல்ல, அது மேலுள்ள வசனம். அவர்களுக்குள்ள இருந்ததான நற்கனியுடைய சுபாவங்கள் அற்று போனபடினால அந்த இடம் நிர்பந்தமான வீடாய் மாறி. இப்போ நம்ம இந்த வருஷம் முழுவதுமாய் தேவ சமூகத்தில் இருந்திருக்கலாம். இப்பவும் ஆண்டவர் இந்த பெத்தானியாவுக்குள்ள கடந்து வந்திருக்கிறார். இப்போ வந்த தேவன் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்றார் தம்முடைய சீசர்களை அனுப்பி, நீங்கள் இந்த பெத்தானியா ஊருக்குள்ள பிரவேசிங்க, அங்கே ஒரு கழுதை குட்டியும் கட்டப்பட்டிருக்கும், அதை எனக்காக அவுத்து கொண்டு வாருங்கள். நம்முடைய ஜீவியத்துல கட்டுகள் சிலது இருக்கு. எப்படி நமக்குள்ள கட்டுகள் வருது? நாம் கனி கொடுக்கக்கூடியதான ஒரு நல்ல அத்திப்பழ வீடா இருந்தோம். இப்பொழுது நிர்பந்தமான நிலவரத்துக்குள்ள நாம் நிர்பந்தமானவே புதிய வருடத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது. நம்முடைய ஜீவியத்தில் விடுதலையாக்கப்பட்டு மறுபடியும் நீ அத்திப்பழ வீடாய் தான் புதிய வருடத்துக்குள்ள பிரவேசிக்கணும். இங்கே கட்டப்பட்ட கழுதை இருக்கு. கழுதை எப்படி கட்டப்படுகிறது? ஒரு மனுஷனுடைய ஜீவியத்துல கட்டுகள் எப்படி எல்லாம் உண்டாவது? ஒரு மனுஷன் எப்ப கட்டப்படுறான்? நாம் யோபினுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கும் போது என்னுடைய மீறுதல் நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கு. என் மீறுதல் என்னை ஒரு கால் கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப மனுஷனுடைய மீறுதல் தான் கட்டப்படும். மீறுதல்னு சொல்றது என்ன? இதை செய்யன்னு சொல்றத நீ செய்யாம இருக்கிறது மீறுதல். செய்யாதேன்னு சொல்றத நீ மீறி செய்யறதல் தான் மீறுதல். இப்படி 2 காரியமும் செய்ததான ஒரு மனுஷன் வேதத்தில் இருக்கிறான். வேத புத்தகத்துல இப்படி 2 காரியத்தையும் செய்யன்னு சொன்னதை அவன் செய்யாம விட்டுட்டான். செய்யாதேன்னு சொல்றத அவன் செய்தான். அவன் தான் சவுல். முதலாவது சாமுவேல் அவனை பார்த்து சொன்னார், நான் வர வரையிலும் நீ காத்திரு.
நான் வந்து பலி செலுத்துகிறேன்னு சொன்னேன். ஆனா இவன் ஜனங்களுக்கு பயந்து என்ன செய்தான், லேட் ஆக ஆக இவனை போய் பலி செலுத்திட்டான். துணிந்து பலி செலுத்தி அடுத்த நிமிஷமே சாமுவேல் வந்துட்டான். புத்தினமா இப்படிப்பட்டதான காரியத்தை செய்தாய். 1 சாமுவேல் 13:13 வாசி. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றின. அவன் சொல்றான், நீ புத்தினமா இதை செய்தீர். அவனுக்கு என்ன, அவன் ஒரு டைம் குறிப்பிட்டு இருந்தது. இதுவரையிலும் காத்திரு. இன்னைக்கு நமக்குள்ள கட்டு உண்டாகிறது. நீங்க நல்லா கவனிங்க. சொல்லக்கூடியதான காரியங்களை மீறி மிஞ்சி அவசரப்பட்டு செய்யறதால தான் காத்திருக்க கூடாத ஒரு நிலவரம் உங்களுடைய ஜீவியத்துல வருமானா நிச்சயமா நீங்க கட்டப்பட்டு போயிடுவீங்க. ஒரு வார்த்தை சொல்லப்படுது, காத்திரு, பொறுமையாயிரு, இது நீ செய்யாதே, இது நீ செய்ய வேண்டியதான வேலை அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியதான நேரத்தை நீ அறிந்து கேட்டு பொறுமையா இருக்க முடியாம நீ அர்ஜென்ட் பட்டு பொறுமையை இழந்து சில காரியத்தை துணிகரமா செய்யும் போதுதான் இப்படிப்பட்டதான காரியம் வருது. அவன் சொல்றான், நீர் வர லேட் ஆயிடுச்சு, அதனால நான் துணிந்து இந்த காரியத்தை செய்து விட்டேன். 13 படிங்க, அந்த வசனம் படிங்க. 12வது வசனம். நாம் இப்படிதான் அவசரப்பட்டு துணிந்து சில காரியங்களை செய்துடுறோம். இப்ப துணிந்து சில காரியங்கள் செய்யும் போது நம்முடைய புத்தியினம் உண்டாகுது. அது நிமித்தம் நாம் கட்டப்படுவோம். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, நீ காத்திரு, நீ செய்யாத. இந்த வருஷத்துல எத்தனை பேர் தேவ சமூகத்துல காத்திருந்தோம்? ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரிடத்துல பதில் கேட்டு பெற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்? ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்? நாம் காத்திருக்க கூடாதபடி மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு துணிந்து போயிட்டோம். அவன் ஜனங்களுக்கு பயந்து, ஜனங்கள் பிரிஞ்சு போறாங்கன்னு சொல்லித்தான் அவன் சர்வாங்க தகன வழி செலுத்திட்டான். இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு பயந்து, நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு பயந்து, நம்முடைய பந்தக்காரர்களுக்கு பயந்து, இப்படி பயந்து 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 தான் தேவ சமூகத்தை அலட்சியம் பண்றோம். துணிகரமான சில காரியங்கள் நம்முடைய ஜீவியத்துல உண்டாகுது. இப்ப துணிகரமான சில காரியங்கள் நம்முடைய ஜீவியத்துல உண்டாகும் போது நம்முடைய கட்டப்பட்டு வரும். இது செய்யக்கூடாதுன்னு சொன்ன தவறு. 2வது, செய்யின்னு சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை அவனுக்குள்ள கொடுக்கப்பட்டது. நீ அமலேக்கியனை போய் முற்றிலுமாய் அழித்து போடு. ஏனென்றால் இஸ்ரவேல் பிரயாணப்பட்டு வரும்போது அவன் தடை செய்ததை நான் மனதில் வைத்திருக்கிறேன், அவனுக்கு நீ இரக்கம் பாராட்டதுன்னு சொல்லி அவனை அனுப்பினான். இவன் போனா எல்லாரையும் வெட்டி போட்டது உண்மைதான். ஆனா கொழுமையானதை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு வந்துட்டான். இப்ப கொழுமையானதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்த பேரு இப்ப சாமுவேல் அவன் இடத்துல வரும்போது அவன் சொல்றான், நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சிட்டேன். நீ என்னடா செஞ்ச? அப்படியா? நான் என்னுடைய காதுல விழுகிறதான இந்த ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் என்னன்னு கேட்டான். இப்ப படிங்க 15வது அதிகாரம். இது செய்யக்கூடியதான காரியம். ஆனா அவன் செய்யாம சில காரியத்தை விட்டுட்டான். நம்முடைய ஜீவியத்துல, ஆவிக்குரிய ஜீவியத்துல தடை செய்கிற சில ஸ்பிரிட் இருக்கு. பரலோகத்தினுடைய சிங்காசனத்தை தடை செய்யறது, கானானுக்குள்ள உள்ள போகக்கூடாதபடி தடை செய்த ஆவி. இந்த ஆவி அவன் முற்றிலும் அழித்திருக்கணும். சில மிருகங்களை கொழுமையானது இவன் கொண்டு வந்துட்டான். இந்த கொழுமையானதை கொண்டு வந்தபடினால தான் அவனுடைய ஜீவியத்துல ராஜ்யபாரியம் தள்ளப்பட்டு போனது. இப்ப அவன் சொல்றான், உம்முடைய வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் நான் கேட்காதபடி மீறுதல் செய்து பாவத்தில் விழுந்து போனேன். 24 வார்த்தைகளை மீறினதுனாலே பாவம் செய்தேன். ஒரு மனுஷன் மீறுதல் உண்டாகும் போது அவன் பாவ கயிறினால் கட்டப்படுறான். இவனுக்கு உண்டான கட்டு என்ன? யோபில வாசிக்கிறோம், மீறுதல் நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். அப்ப அந்த மீறுதல் செய்யன்னு சொல்லக்கூடியதான காரியத்தை செய்யாம இருக்கிறது மீறுதல், செய்யாதேன்னு சொல்ற காரியத்தை செய்யறதும் மீறுதல். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை சொன்னார், நீ இந்த ஊருக்குள்ள போய் என்னுடைய வார்த்தையை அறிவி, அங்க தண்ணீரும் அப்பமும் புசியாதே, நீ போன வழியாய் கூட திரும்ப கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அவன் போய் அப்படி செய்தான். ஆனா அங்க ஒரு கிழ தீர்க்கதரிசி இருந்தான். அவனை ஏமாத்திட்டான். ஏமாத்தி கொண்டு போய் அவனுக்கு புசிக்கு அப்பத்தை கொடுத்தான். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் தான். அப்படி எத்தனையோ பேர் ஏமாந்து போறோம். ஏமாந்து போறதுனால தான் கட்டப்படுறோம். அவன் சிங்கம் அடிக்கப்பட்டு செத்து போனான். தேவனுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு எப்ப நம்ம மீறி போகிறோமோ அந்த மீறுதல் நம்முடைய ஜீவியத்தில் வரும்போதெல்லாம் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். கட்டப்பட்ட ஒரு மனுஷன் எந்த சுயாதீனமான காரியமும் செய்ய முடியாது. கட்டப்பட்டிருக்கிறதான ஒரு மனுஷன் எந்த கிரியும் செய்ய முடியாது. ஏன்? அவன் கட்டப்பட்டிருக்கிறான். அவனால நடக்கவும் முடியாது, கையை அசைக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அவன் மீறுதல் அவனை அப்படியே கட்டி வைத்திருந்தது. 2வது கட்டு எதனால உண்டாவது? பாவத்தினால உண்டாவது. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கும் போது பாவ கயிறு என்னை கட்டி இருக்கிறதுன்னு சொல்லிருக்கு. அவனுடைய பாவ கயிறுகளால் அவன் கட்டப்படுவான். துர்மார்க்கன் அவனுடைய அக்கிரமம் அதை பிடித்துக் கொள்ளும். இங்க மீறுதல் உண்டாகி அவன் சொல்றான், நான் பாவத்தில் விழுந்து போனேன். முதலாவது ஸ்டேஜ் மீறுதல் தான். இந்த மீறுதல் கொஞ்சம் கொஞ்சமா வர வர தேவ சமூகத்துல சொல்லப்படுற வார்த்தைக்கு நீ மிஞ்சி மீறி நடக்க நடக்க அந்த மீறுதல் உன்னை கட்டும். அந்த காரியம் உன்னை பாவத்துக்குள்ள கொண்டு போகும். அவன் மீறுதல் செய்து பாவத்தில் விழுந்து போனேன்னு சொல்றான். இதே இடத்துல இங்க பாவ கயிறு அவனை கட்டுது. பாவம்னு சொல்றது என்ன? ஒரு மனுஷனுடைய ஜீவியத்துல பாவம் எப்படி பிரவேசிக்கும்?
ரோமர் 7வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கும் போது, பாவம் முதலாவது கற்பனையில அவனை கற்பனைக்குள்ள வருது. அந்த கற்பனைக்குள்ள வந்து இச்சை உண்டாகி அதுல இச்சையில நடக்க செய்யுது. பாவமானது இச்சையினாலே சமயம் பெற்று, இப்ப பாவமானது கற்பனையில சமயம் பெற்று. முதலாவது நாம் பாக்குறோம் தான், சாதாரணமா பாக்குறோம். ஆனா அந்த பாக்குற பார்வை தான் நம்மள வேற ஒரு கற்பனைக்குள்ள கொண்டு போகுது. ஏதேன் தோட்டத்துல இருந்ததான ஏவாளும் ஆதாமும் தோட்டத்துக்குள்ளதான் இருந்தாங்க. ஆனா தோட்டத்துக்குள்ள எத்தனையோ வருஷம் இருந்திருக்கலாம். ஆனா அவ அப்பப்போ அந்த கனியை பார்த்தா அங்க ஒரு வார்த்தை உடது, இதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாங்களோ, இப்படி இருக்க வேண்டாம் என்று சொன்னா. இன்னைக்கு நம்ம கேட்கணும், இப்படியெல்லாம் ஜீவிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? இப்படி மருந்தெல்லாம் எடுக்காம வைராக்கியமா இருந்து செத்து போனோம்னு எங்கெல்லாம் எழுதிருக்கா பைபிள்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் அந்த சாத்தானுடைய வார்த்தைகள். இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பழத்தை பார்க்கறாவோ அதை இச்சித்தா அதை புசித்த போது அந்த வழியில அவன் நடக்க வச்சுட்டான். அவள் அதை பார்த்தா, அதை பார்வைக்கு எப்படி, பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கத்தக்கதான விருட்சம் என்று கண்டு அதை பறித்து புசித்து தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்துட்டான். நம்முடைய ஜீவியத்துல கூட பார்வை சுத்தமா இருக்கணும். அதனால தான் யோபு சொல்றான், நான் பார்வையோடு என் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அப்ப நம்முடைய பார்வை எப்படியோ அப்படிதான் நம்முடைய கற்பனையும் உண்டாகும். நாம் ஒரு காரியத்தை நல்லதா பார்த்தா அது நல்லதா இருக்கும். அதே காரியத்தை விகாரமா வித்தியாசமா பார்த்தா அந்த காரியம் வித்தியாசமா படும். அப்ப வித்தியாசம் படும்போது நம்முடைய கற்பனை பார்வையில் இருக்கு. அந்த கற்பனை நம்மளை இச்சையில நடக்க வச்சிரும். இப்படி இச்சையில நடக்க வச்சுதான் அந்த பார்வை நம்மளை என்ன செய்யும், வஞ்சித்து கொன்னுடும். கீழுள்ள வசனவாசி அது இல்ல, 11வது வசனம். பாவமானது சமயம் பெற்று அது கற்பனையில வந்து அதனால என்னை வஞ்சித்து கொண்டது. ஒரு மனுஷனுடைய ஜீவியத்துல பாவம் கற்பனையில வருது. அந்த கற்பனையில வந்து அவனை இச்சையில நடக்க வைக்குது. இச்சையில நடக்கிறதான அவனை சாத்தான் வஞ்சித்து கர்த்தர் நிச்சய ஜீவனை விட்டு உன்னை கொண்டு போட்டுறான். இப்ப நித்திய ஜீவனை இழந்து போனதான மனிதன் அவனுடைய மனது கெட்டு போகுது. அதுதான் கற்பனை. இப்ப மனது கெட்டு போனதான எந்த மனுஷனும் நன்மை செய்ய முடியாது. அதனால தான் பவுல் சொல்ற, நான் விரும்புகிறதான நன்மையை செய்யறது இல்லாம நான் தீமையை செய்கிறேன். 19வது வசனம். ஆதலால் நான் விரும்புகிறதான நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமை செய்யறேன். எப்போ நம்முடைய சிந்த பாவமா மாறுதோ, எப்போ சிந்த கற்பனைக்குள்ள கடந்து போகுதோ, எப்போ அது வஞ்சிக்கப்படுதோ, அந்த நேரமெல்லாம் நீ விரும்புறதான காரியம் ஒருபோதும் செய்யவே முடியாது. நீ விரும்புற காரியத்தை ஒன்னும் செய்ய முடியாது. நீ ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கணும்னு விரும்பலாம், நீ ஆண்டவருக்காக எழும்பணும்னு நினைக்கலாம், வைராக்கியமா நிக்கணும்னு நினைக்கலாம். ஆனா இந்த வல்லமை உன்னை விரும்புறதான காரியத்தை செய்ய விடாம நீ விரும்பாத காரியத்தை மறுபடியும் 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 செய்து தேவ சமூகத்துல வந்து துக்கத்தோடு பாரத்தோடு அமர்ந்திருந்து அப்படியே எழுந்து போவ. விடுதலை இல்லை, ஏன் நான் கட்டப்பட்டிருக்கிற. இப்படி கட்டப்பட்டதான மனது என்ன செய்யும், உன்னை சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போயிடும். நீ சுயாதீனா இருக்க முடியாது. ஒரு சிறையில வச்சு அது சொல்ற சகல காரியங்கள் கேட்க செய்யும். 23வது வசனம். என்னை பாவ பிரமாணத்துக்கு சிறையாக்கி கொள்கிறது. இந்த கற்பனை நம்மளை கட்டி சிறைப்படுக்கும். அப்ப சிறை பிடிச்சதான ஒரு மனுஷன் சுயாதீனம் இல்ல, அவன் அடங்கி ஒடுங்கி நொடுங்கப்பட்டு அது உள்ள காணப்படுவான். இப்படி இருக்கிறதான மனுஷன் கட்டப்பட்டிருக்கிற நிலவரத்தில் அவன் சொல்றான், நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை விடுதலையாக்குவா? கட்டிருக்கிறதான மனுஷன் தான் சொல்றான், நிர்பந்தமான மனுஷன், என்னை யார் விடுதலையாக்குவா? கட்டப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் பாவத்துல கட்டப்பட்டிருந்தா எந்த சுயாதீனமான காரியமும் அவனும் செய்ய முடியாது. ஆகவே இந்த கட்டு அவனுக்கு எதனால உண்டாது, பாவத்தின் நிமித்தம் உண்டாகுது. அப்ப இந்த கட்டில இருந்து விடுதலையாக்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து சொல்றார், அந்த கழுதை எனக்கு வேண்டும், நீ அவுத்து கொண்டு வா. இதுவரையில இந்த வருஷம் முழுவதும் நீ பாவத்துல கட்டப்பட்டிருக்கலாம், இந்த வருஷத்துல நீ மீறுதல் பண்ணி கட்டப்பட்டிருக்கலாம். இந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் பெத்தானியாவுக்குள்ள கடந்து வந்திருக்கிறார், நீ எனக்கு வேண்டும், நீ இதே கட்டப்பட்ட இருக்கிற நிலவரத்துல இருக்கக்கூடாது, நான் உன்னை அவுக்க போகிறேன். இந்த புது வருடத்துக்குள்ள நீ பிரவேசிக்கும் போது எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்ட நிலவரத்துல தான் சுயாதீனமாய் பிரவேசிக்கணுமே தவிர கட்டுகளோடு ஒருவரும் பிரவேசிக்க வேண்டாம். ஒருபோதும் நீங்கள் பிரவேசிக்க வேண்டாம். அடுத்தது கட்டு என்ன? நாம் சங்கீதம் 107வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அந்த காலத்திலும் மரண இருளிலும் ஒடுக்கப்பட்டு அவர்கள் கட்டுண்டு கடந்தார்கள். இந்த கட்டு ஏன் அவங்களுக்கு வந்தது? 10வது வசனம் வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எதிர்த்து நின்னது நிமித்தம் தான் இங்கே மரண இருள் கட்டப்படுது. இப்ப இந்த மரண இருள் கட்டப்படுறது என்ன? தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள புறப்படுது, நீ சீர்படுத்தும்படியாய்தான், சீர்பொருந்தும்படியாதான் கர்த்தர் உனக்கு வார்த்தையில அனுப்புறார். ஆனா நீ அதை கேட்டு முறுமுறுத்து எதிர்த்து நின்று ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நீ பேச ஆரம்பிக்கும் போது நீ அந்த காலத்துல கட்டப்படுற. இந்த கட்டு எப்படி வருது? இருளின் கட்டு. இருளின் கட்டுன்னு சொல்றது என்ன? வியாதி தான் இருள். 91ஆம் சங்கீதம் 6வது வசனம் வாசிக்கும் போது நடமாடும் கொள்ள நோயின்னு சொல்றது, இருளிலே நடமாடும் கொள்ள நோய். அப்ப இந்த இருள் உன்னை வியாதியை கொண்டு வந்து கட்டி வச்சிடும். இருளில் நடமாடும் கொள்ள நோய்.
இந்த நோய் இருளுக்குள்ள உண்டாவது. இந்த இருள் உன்னை சங்கிலியை போல கட்டி வச்சிரு. பேதுருல சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய நியாய தீர்ப்புக்காக அவர் அந்தகார சங்கிலிலே கட்டி வைத்திருக்கிறார். இந்த இருள் உன்னை கட்டி வச்சாச்சு, நான் எங்கேயும் அசைய முடியாது, இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க முடியாது. யாத்ராகமம் 10வது அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கும் போது, மோசே கட்டளையிட்ட போது எகிப்து முழுவதும் இருள் உண்டாச்சு. 3 நாள் ஒருத்தர் அசைய முடியல, உட்கார இந்த இடத்துல விட்டு அழைக்க முடியல, ஒருவரை ஒருவர் பார்க்க முடியல, ஒருவர் அமர்ந்த இடத்துல விட்டு எழுந்திருக்க முடியல. ஏன்? அந்த அந்தகாரம் அவங்களை கட்டி வச்சிடுச்சு. அப்ப வியாதி மனுஷனுடைய ஜீவித்துல வரும்போது அது மரண பயத்தை தந்து நம்மளை கட்டும். மரண பயத்தினால நாம் கட்டப்படுவோம். அப்படி கட்டப்பட்டிருக்கிறதான எந்த மனுஷன் சுயாதீனமாய் தேவனை ஆராதிக்க முடியும்? நீ வியாதினால கட்டப்பட்டிருக்க. ஏன்? தேவனுக்கு விரோதமாய் எழும்பினது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்பினது. இந்த வருடத்தில் அப்படி எத்தனையோ பேர் எழும்பி கட்டப்பட்ட நிலவரத்திலே இருக்கிறாங்க. ஆகவே அவர்கள் விடுதலை ஆக்கப்படல. சுத்திகரிப்பு உனக்கு இருக்கு, நீ சுத்தமா இருக்கிற. கட்டப்பட்ட கட்டு உனக்கு விடுதலை ஆக்கப்பட்டிருக்கா? இன்னும் கட்டப்பட்ட நிலவரத்திலேயே புது வருடத்துக்குள்ள நீ பிரவேசிக்க வேண்டாம். இந்த நேரமாவது, இந்த நிமிஷமாவது, ஆண்டவரே நான் கட்டப்பட்டிருக்கிறேன்றதான உணர்வு உனக்குள்ள வந்து நீ விடுதலையாக்கப்படு. வியாதி ஒரு மனுஷனை கட்டப்பட்ட என்ன நிலவரம் உண்டாகும்? ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்துல 38 வருஷமாய் கட்டப்பட்டிருந்தா. 38 வருஷமா அந்த பெதஸ்தா குளத்தை விட்டு அவன் வெளியவே போக முடியல. ஏன்னா அந்த இடமே அவனை கட்ட வச்சிருந்தது. குளம் என்னமோ கலங்குது, உண்மைதான். அடிக்கடிக்கு தேவதூதர் இறங்குறான், குளத்தை கலக்குறான், எல்லாரும் போய் வீழ்றாங்க, எழுந்து போறாங்க. ஆனா இவன் மாத்திரம் எழுந்து போக முடியல. தேவன் யாருன்னே அவனுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறார், நீ சுகமாக்கப்பட விரும்புகிறாயா? அவன் சொல்றான், 38 வருஷமா நான் இந்த இடத்துல வியாதியாய் படுத்திருக்கிறேன், ஒருவரும் இந்த வார்த்தை இதுவரையிலும் கேட்டதில்லை, என்னை யாரும் சுகமாவரியா நான் கொண்டு போய் விட்டுட்டமானு கேட்டதில்லை, நான் பிரவேசிக்க போறதுக்குள்ள எவனா விழுந்து எழுந்து போறேன். அப்ப 38 வருஷமா அந்த பெதஸ்தா குளத்திலே அந்த வியாதிஸ்தன் அந்த வியாதி கட்டி வைத்திருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அந்த கட்டு அவனை விட்டு வெளியே போனவனே எழுந்தான், படுக்கை எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். எல்லாம் சொல்றாங்க, ஓய்வு நாள்ல நீ இப்படி செய்யலாமா, நீ படுக்கை எடுக்கலாமா, உன் கட்டு அவுக்கலாமான்னு கேட்கறாங்க. அங்க ஒருவன் சொன்னான், அந்த கேள்வி போய் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு மனுஷனுடைய ஜீவியத்துல வியாதி அவனுக்கு கட்டுதான். அந்த கட்டுல இருந்து அவன் விடுதலையாக்கப்படணும். தான் யாருன்னு உணரணும், தன்னை சொஸ்தமாக்குறவர் யாருன்னு உணரணும். ஒரு மனுஷன் திமிர்வாதக்காரனா இருந்த போது ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறார், அவனை அப்படியே தூக்கி கொண்டு வந்தாங்க. அவனுக்கு சுய நன்மை கிடையாது. யார் நம்மளை விடுதலையாக்கினா, யார் நம்மளை தூக்கி கொண்டு போனான்னு தெரியாது. அந்த வியாதி அவனை கட்டி வச்சிருந்தது. அவர்கள் கூரையெல்லாம் பிச்சு இறக்குறாங்க ஆண்டவருக்கு முன்னால். கூரையெல்லாம் பிச்சு இறக்கும் போது ஆண்டவர் பார்த்தார், அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தார், இவனுடைய கட்டுகளை அறுத்து போட்டார். இவனுடைய கட்டுகளை அறுத்து போட்டு உன் பாவம் அகற்றப்பட்டு நீ எழுந்து நடன்னு சொன்னோன்னு கொண்டு வந்தவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லல, விடுதலையாக்கனுக்கும் தேங்க்ஸ் சொல்லல, எழுந்து ஓடிட்டே இருக்கிறான் அவன் பாட்டு. படிங்க அந்த வசனம், மார்க்கு 2வது அதிகாரம். உடனே அவன் எழுந்து தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக வீட்டுக்கு போயிட்டான். இதுவரையிலும் கட்டப்பட்டிருந்த அந்த கட்டு அவனை விட்டு அகன்று போனது. வியாதி ஒரு மனுஷனுடைய ஜீவியத்துல கட்டப்பட்டிருக்கு. இப்படி கட்டப்பட்டதான நிலவரம் தான் நிர்பந்தமான வீடு. இந்த நிர்பந்தமான வீடு பரிதபிக்கப்பட்டதான நிலவரத்தில் இருக்கும் போது எப்படி நீ சுயாதீனமாய் புதிய வருடத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்? ஆகவே இந்த கட்டம் உன்னை அகற்றப்படணும். ஏன்னா இது மரண கட்டு உன்னை அப்படி சுத்தி கொள்ளும். 18:4 சங்கீதம். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. வியாதி வந்த ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த நேரம் என்ன உண்டாகணும் சிந்தையில, இந்த வியாதியிலே நான் செத்து போயிடுவேன், இந்த வியாதியிலே நான் மரித்து போவேன், இது என்னை கட்டி வச்சிடுச்சு, இந்த வியாதியிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட முடியாது, ஏன்னா இந்த இடத்துல டாக்டர்கிட்டையும் போக முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது, மருந்து எடுக்க முடியாது, ஆகவே இந்த வியாதியிலேயே செத்து போவோம் போல இருக்க. இந்த சிந்தை தான் உனக்குள்ள உண்டாகும். பயமும் திகிலும் அடைஞ்சு அதுல நீ கட்டப்பட்டுருவேன். இப்படி கட்டப்பட்டதான ஒரு நிலவரத்தில் இருக்கிறதான மனுஷன் எப்படி பொழைக்க முடியும்? ஆகவே தான் லாசர் வியாதியில இருந்து 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 அப்படி செத்து போயிட்டான். செத்து போனதான் அவனை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார், ஜீவனை கொடுத்தார். ஜீவனை எடுத்துட்டு வெளியே வந்த பேர் கூட அவன் கட்டப்பட்டே இருந்தான். ஒரு கை கால் முழுசும் சீல சொல்லியினால கட்டப்பட்டிருக்கு. யோவான் 11:44. அவனை பார்த்து கட்ட அவுத்து விடுங்கள்னு சொல்றார். அப்ப கட்ட அவுத்து விடுங்கன்னா ஃபுல்லா கட்டி இருக்கிறவன் எப்படி வெளியே வந்தான்? அவனுக்கு நடக்க முடியுமா? கை கால் எல்லாம் கட்ட இருக்கு. இப்ப கட்டி இருக்கிற மனுஷன் நடக்க முடியுமா? தேவனுடைய வார்த்தை அப்படியே அந்த கல்லறைக்குள்ள போய் அவன் அப்படி தூக்கி வெளியே கொண்டு வந்துருச்சு. அந்த வார்த்தையுடைய வல்லம் அவன் அப்படியே உள்ள இருந்து தூக்கி கொண்டு வந்து தான் வெளியே நிக்க வச்சு, அப்புறம் தான் மனுஷனை விட்டு அந்த கட்டுக்களை அறுத்து விடணும். நடக்க முடியாத மனுஷன் கையங்காலம் கட்டி இருக்கும், எப்படி நடந்து வருவான்? முழுசாய் சுத்தி இருக்க தேவனுடைய வார்த்தை அவனை அப்படியே தூக்கி கொண்டு வந்து நிறுத்துச்சு. இந்த நிறுத்தின அப்புறம் தான் அவனுடைய கட்டுகள், அவனுடைய முகம் எல்லாமே பிரேத சுயில கட்டப்பட்டிருக்கு. வியாதிப்பட்டிருக்கிறதான மனுஷனுடைய முழு சரீரமும் கட்டப்பட்டிருக்கும். அவன் தேவனை தரிசிக்க முடியாது. அவனுக்கு தேவ சமூகம் சந்தோஷமா இருக்காது. தேவ சமூகத்துல வந்தா கூட சரீர வேதனையில அவன் துக்கப்பட்டுட்டு தான் போவான். எல்லோரும் சந்தோஷப்பட்டா கூட அவன் சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா கட்டப்பட்டிருக்கு. எதனால இந்த கட்டு உனக்கு வந்தது? ஏன் உனக்கு இந்த கட்டு?
எது நிமித்தம் அந்த வியாதி உனக்குள்ள? ஏன் கட்டப்பட்டிருக்கிறாய்? நீ விடுதலையாக்கப்படு. உன்னை நீ உணரு. நீ எதற்கு விரோதமாய் பேசியிருக்கிறாயோ அதை நீ நினைவு கூர்ந்து உணர்ந்தால் நிச்சயமா இன்று ஆண்டவர் சொல்றார், அந்த கழுதை எனக்கு வேண்டும், நீங்கள் போய் கட்டுகளை அவிர்த்து விடுங்கள். இன்று நிச்சயமாய் உன் கட்டுகள் அறுக்கப்படும். அடுத்தது ஒரு கட்டு உண்டாகுது, நாவு. படிங்க லூக்கா 1:64. நாவு கட்டவுக்கப்பட்டதுன்னா அதுக்கு முன்னால் அவன் கட்டப்பட்டிருக்கிறான். நாவு, அவனுடைய நாவு கட்டப்பட்ட காரணம் என்ன? ஒரு மனுஷனுடைய நாவு எப்ப கட்டப்படும்? அவன் ஆசாரியனுடைய அந்த மார்க்கத்துக்குள்ள கடந்து வந்து அவனுடைய வேலையை அவன் செய்யக்கூடியதான சீட்டு விழுந்துச்சு, அவன் உள்ள போயிட்டான். இப்ப அவன் தூபப்பீடத்துல தூபத்தை எல்லாம் தொடச்சிட்டு இருக்கும் போது ஒரு கேப்ரியல் தூதன் நிக்கிறான். நிக்கிற நேரத்துல அவன் சொல்றான், இதோ நான் தேவ சமூகத்துல நிக்கிறதான கேப்ரியல், உனக்காக நான் ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். நீ என்ன செய்ய போற? உனக்கு இந்த வயதான காலத்துல ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அது எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் சொல்லும் போது அவன் சொல்றான், வயதான காலத்துல போய் எனக்கு குழந்தை பிறக்குமா? எலிசபெத்தோ கேள்வி ஆயிட்டா, நானும் கிழவனா இருக்கேன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அப்ப தேவதூதன் சொல்றான், நான் தேவ சமூகத்துல நிக்கிறதான கேப்ரியல், என்னுடைய வார்த்தை நீ விசுவாசிக்கப்படாதபடினால நீ ஊமையாய் போவாய். இந்த வருஷத்துல ஆண்டவர் உனக்கு எத்தனையோ வாக்குத்தத்தத்தை தந்தார், எத்தனையோ நம்பிக்கை உள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளை தந்தார். இந்த வார்த்தையெல்லாம் நீ விசுவாசிக்காத போனபடினால தான் தேவ சமூகத்துல வந்தா நீ தேவனை துதிக்க முடியாத உன் நாவு கட்டப்பட்டிருக்கு. தேவ சமூகத்துல நீ கடந்து வரும்போது அபிஷேகம் அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்த உன்னால முடியல. நாவு கட்டப்பட்ட எந்த மனுஷனும் ஜபிக்க முடியாது. நீ இங்கேயும் ஜபிக்க முடியாது, வீட்டிலையும் ஜபிக்க முடியாது, நீ எந்த இடத்துலயும் ஜபிக்க உனக்கு ஏன்னா நாவு கட்டப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய நற்செய்தி அறிவிக்க முடியாதான் அவன் வந்தேன்னு சொல்றான். அப்ப நாவு கட்டப்பட்ட ஒரு மனுஷன் இந்த வருஷத்துல எத்தனை பேருக்கு நீ நற்சாட்சி சொல்லியிருப்ப, நற்செய்தி சொல்லியிருப்ப, உன்னை ஆண்டவர் ரட்சிக்கிற. ஏன்னா உன்னுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் எதனா செய்திருந்தா உனக்கு அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் வந்திருக்கும். அந்த விசுவாசம் வந்திருக்கும் போது, நம்பிக்கை வந்திருக்கும் போது, என்னுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் செய்தார், உனக்கும் இதை செய்வாய்ன்னு சொல்லி நீ நற்செய்தி அறிவிப்பாய். மற்றவரிடத்தில் நற்செய்தி அறிவிக்க முடியாது இந்த ஒரே விசுவாசம் தான். அந்த விசுவாசம் எனக்கு எப்படி நடக்கும், எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? நீ அப்படி இருந்தினா உன் நாவு கட்டப்படும். உன்னுடைய அவிசுவாசத்து நிமித்த நீ தேவனை துதிக்க முடியாது, நற்செய்தி யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த வருஷத்துல எத்தனை பேர் அப்படி நாவு கட்டப்பட்டே ஜீவித்தீங்க? இந்த 2006ஆம் ஆண்டு தொடங்கின முதல் கொண்டு இந்த நிமிஷம் வரையிலும் எத்தனை பேருக்கு நீ நற்செய்தி சொன்னாய்? தேவன் என்னை சுகமாக்குறார், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னால சொல்ல முடிந்ததா? என்னுடைய ஜீவித்திலே அற்புதம் நடக்கிற நான் எப்படி போய் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? அப்படி ஒரு நிலவரம் இல்ல. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறவர். அங்க சொல்றான், இது நடக்கிற வரைக்கும் உன் வாக்கு திறக்கப்படாது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த வருஷம் துவங்கின முதல் ஒருவேளை உன்னுடைய அவிசுவாசத்துல நீ கட்டப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு கேப்ரியல் சொன்னது போல இந்த நாள் நடக்க போகிறத நாள், இந்த நாள் நீ தோத்திரம் பண்ணி துதிக்க போகிறாய். உன்னுடைய கட்டுகள் அறுக்க வேண்டியதான நேரம். கீழுள்ள வசனம் வாசி, அந்த 44 மறுபடியும் லூக்கா 1:64. உடனடியாய் அவனுடைய நாவு கட்ட அறுக்கப்பட்டது. அவன் ஸ்தோத்தரித்து பேச தொடங்கினான். அப்ப மனுஷன் விசுவாசம் அற்று போகிற நேரத்தில் எல்லாம் அவனுடைய நாவு கட்டப்படும். எந்த நேரத்தில் அவனுக்குள்ள அவிசுவாசம் உண்டாகுதோ அப்போதெல்லாம் அவனுடைய இருதயம் கட்டப்படும், அவனுடைய நாவு கட்டப்படும். அதனால தான் ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய மகனை நான் சொஸ்தமாக்குவேன் என்று நீ என்னை விசுவாசிக்கிறாயா? நான் இதை செய்வேன் என்று நீ விசுவாசிக்கிறாயான்னு சொல்லும் போது அவன் சொல்றான், ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிறதான ஒரு அவிசுவாசம் இருக்கு, அது நீங்கி போக எனக்கு உதவி செய்யும். அவன் கண்ணீர் விட்டு சொன்ன. எந்த நேரத்துல உனக்கு மனஸ்தாபம் உண்டாகுதோ, எந்த நேரத்துல தேவ சமூகத்துல உன் இருதயம் உடைக்கப்பட்டு நொறுங்குதோ, அந்த நேரத்துல நிச்சயமா உனக்குள்ள ஒரு விசுவாசம் பிறக்கும். அப்போது விடுதலையாக்கப்படும். அந்த மனுஷன் கத்தி கூச்சல் போட்டு பிசாசு அவனை அடே கலக்கடிச்சு கீழே தள்ளிடுச்சு, செத்தவனை போல விழுந்தான். மனுஷன் உன் ஜீவியத்தில் அபிசுவாசம் வரும்போது நீயும் செத்தவனை போலதான் இருப்பாய். அபிசுவாசம் ஜீவியம் ஒரு ஜீவியம் இல்ல, அது மரித்த ஒரு நிலவரம். விசுவாச ஜீவியமே எல்லாவற்றையும் ஜெயித்து முன்னேறி தேவனுடைய பாதையில நடந்து போகிறதான ஜீவியம். அந்த ஜீவியம் இல்லாத ஒரு மனுஷன் கட்டப்பட்டவனே. அப்ப அவன் தேவனை எப்படி துதிக்க முடியும்? ஆண்டவர் நீ அபிசுவாசம் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு கிரியும் செய்ய முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஊருக்குள்ள ஒரு நாள் போனார். சொந்த ஊருக்குள்ள போகும்போது ஆண்டவர் அங்க ஒரு கிரிகளை செய்தார். சில கிரிகளை செய்யும் போது அந்த ஊர்ல இருக்கான், இவன் தச்சன் தானே, மரியாளுடைய பையன் தானே, இதோ யோசேப்பு நம்பால, இவனுக்கு அநேக சகோதரர்கள் இருக்காங்க, 4 பேர் இருக்கிறாங்க, சகோதரிகளும் இங்க தானே இருக்காங்க, இவனுக்கு யார் இப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்தாங்க, இவன் எப்படி இப்படி செய்தான்னு சொல்லி எல்லாரும் அபிசுவாசப்பட்டாங்க. அந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு ஆச்சரியம் உண்டாச்சு. அநேக அற்புதங்களை செய்ய முடியல, சில காரியங்களை மாத்திரம் அவன் செய்தாரே தவிர வேற எந்த காரியத்தையும் செய்ய முடியல. ஏன்? ஜனங்களுடைய அபிசுவாசம்.
உன்னுடைய அபிசுவாச நிமித்தம் தான் இந்த வருஷம் முழுவதும் நீ தேவனுடைய அற்புதத்தை காண முடியவே இல்லை. உன்னுடைய அபிசுவாச நிமித்தம் தான் உன் நாக்கு கட்டப்பட்டிருக்கு, உன் வாய் கட்டப்பட்டிருக்கு. தேவனுடைய கிரியை உன்னிடத்துல செய்ய முடியல. அவர் கடந்து போறார். அவர் அந்த இடத்தை விட்டு கடந்தே போயிட்டார். இவர்கள் அபிசுவாச நிமித்தம் இந்த ஊர்ல நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. உன்னுடைய அபிசுவாசம் தேவனுடைய கரத்தை கட்டிடும். உன்னுடைய அபிசுவாசம் அவனுடைய கிரியையின் கரத்தையை முடைக்கிடும். அவர் சொல்றான், நான் செய்யக்கூடாதபடி என்னுடைய கரம் முடைக்கி போனதல்ல, உன்னுடைய சத்தத்தை கேட்கப்படாதபடி என் கால் செவி மந்தமானதும் இல்ல. நான் கேட்கக்கூடிய தேவனாயிருக்கிறேன், நான் கிரியை செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறேன். உன்னுடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்குதோ அந்த அளவுகோல் நிமித்தம் தான் நான் உனக்கு செய்ய முடியும்னு சொல்றார். அப்ப தேவனுடைய விசுவாசம் ஒரு மனுஷனுக்கு எப்படி உள்ளிருந்து பெருகி வருதோ அந்த அளவுக்கு தான் உன்னுடைய அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்கும். அப்பதான் உன் கட்டுகள் உன்னை விட்டு வெளியே போகும். ஒரு மனுஷனுடைய ஜீவித்துல நாவு கட்டு அவுக்கப்படணும்னா அவன் தேவனை சரியான விதத்துல விசுவாசிக்கணும். இரண்டாவது, இந்த பூமியில இருக்கும் போது நீ தேவனுடைய கிரியை அனுபவிச்சிருக்கணும். உனக்கு ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்தார், ஆனா நீ அறியாம இருக்கிற. தேவன் உனக்காக செய்ததான காரியம் பெரிது. உலகத்துல இருக்கிறதான எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் தேவ சமூகத்துல கொண்டு வராமல் உன்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீ இந்த இடத்துல இருந்தும் கட்டப்பட்டவனா இருக்கிற. இந்த இடத்துல இருந்தும் நீ தேவனை துதிக்க முடியாத நிலவரத்தில் இருக்கிற. தேவனுடைய நாமத்தை மற்றவங்களுக்கு முன்னால மகிமைப்படுத்தக்கூடியதான நிர்பந்தமான ஒரு நிலவரத்தில் இருக்கிற. பரிதபிக்கப்பட்டதான ஒரு நிலவரத்தில் இருக்கிற. நீ அத்திப்பழ வீடு அல்ல. ஆகவே இன்றையாவது நீ அத்திப்பழ வீடாய் மாறு. அடுத்தது எதனால கட்டப்படுது? லூக்கா 13:11-16 வாசிக்கும் போது அங்க சாத்தான் 18 வருஷமா ஒருத்தியை கட்டி வச்சிருந்தான். சாத்தான் கட்டி வைக்கிறதான கட்டு பிசாசும் மனுஷனை கட்டும். ஆனா இந்த ஸ்திரீ எங்க இருந்தா தெரியுமா? 11வது வசனம் வாசிக்கும் போது தேவாலயத்துக்குள்ள இருந்தா. தேவாலயத்துக்குள்ளதான் அநேகர் இருக்கிறோம். இந்த வருஷம் முழுதும் நீ தேவாலயத்துக்குள்ளதான் இருக்கிற. ஆனா சாத்தான் உன்னை கட்டி வச்சு உன்னதத்தையே பார்க்க விடாம கூணா வச்சுட்டான். நிமிர்ந்தே பார்க்க முடியல. இதுவரையில நீயும் எவ்வளவு ட்ரை பண்ணி நிமிர்ந்து பாக்குற, ஆனா உன்னால நிமிர முடியல. பூமிக்குரிய காரியமே உனக்கு பெருசா தெரியுது. நீ தேவாலயத்துக்கு வரலாம், நீ தேவனை துதிக்கலாம், தேவனை பாடலாம், மகிமைப்படுத்தலாம், சகல கிரிகளும் செய்யலாம். இவ காணிக்க கொடுத்திருப்பா, தசமாவும் கொடுத்திருப்பா, ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணிருப்பா, பரிசுத்தவங்களோட ஐக்கியம் இருந்திருக்கும். அந்த தேவாலயத்துல ஒரு அதிபதி இருக்கிறான், தேவாலயத்து தலைவன் இருக்கிறான், எல்லாருக்கிட்டையும் ஐக்கியம் இருக்குது. ஆனா இவளால நிமிர முடியல. ஏன்னா சாத்தான் கட்டி வச்சிருக்கான். 18 வருஷமா இவ தேவாலயத்துல தானே இருக்கா, தேவாலயத்தை விட்டு வெளியே போகலையே. இப்ப தேவாலயத்தில் இருக்கிற இவளையே சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். ஆனா அந்த இடத்துல அவ விடுதலையாக்கல. ஏன் இவளை விடுதலையாக்கல? பூமிக்குரியதான காரியம் உனக்குள்ள வரும்போது, பூமிக்குரியதான சிந்தை உனக்குள்ள வரும்போது, பூமியே நீ நோக்கி பார்க்கும் போது நிச்சயமா நீ மேல நிமிர முடியாது. வானத்தையும் பார்க்க முடியாது, ஆகாசத்தையும் பார்க்க முடியாது. எந்த நேரமும் ஒண்ணு பூமியே பார்த்துட்டு போயிட்டு இருக்கும். எது தெரியுமா? பண்ணி தான் பூமியே பார்த்துட்டு போயிருக்கும். அது ஒரு நாளும் அண்ணாந்து பார்க்கவே முடியாது. அது எப்ப பார்த்தாலும் அசுத்தம். அதுக்கு வேணும்னா வேலை வேலை வேலை, பிஸி பிஸி பிஸி, எப்ப பார்த்தாலும் பிஸியா இருப்பாங்க. கூட்டத்துக்கு வாயா, பிஸிங்க, இப்பதாங்க வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. காத்திருப்பு கூட்டம், காத்திருப்பு கூட்டத்து எங்க வர்றது? எனக்கு இப்பதான் இப்ப பெரிய பிசினஸ் இப்பதான் வந்திருக்கு, அதை நான் பாக்கணுமா? காத்திருப்பு கூட்டமா? பைபிள் ஸ்டடி இருக்கியா? பைபிள் ஸ்டடி வேணாம், நைட் ஜாபா இருக்கும், தூங்கணும் அப்படி சொல்லுவாங்க. அப்படியே பார்த்து பார்த்து ஒரு நாளைக்கு 2 பேர் வருவானுங்க. வந்து என்ன தெரியுமா செய்வாங்க? அந்த பண்ணியை பிடிச்சி 2 கையை காலை கட்டுவாங்க. கட்டி அதுக்கு நடுவுல ஒரு கொம்பை விடுவாங்க. விட்டு 2 பக்கம் தூக்கம் மொத்தம். அப்பதான் பண்ணி மேல பார்க்கும். ஆஹா, இப்படி ஒரு வானம் இருக்குதோ, இப்படி மேகமெல்லாம் இருக்குதோ, நட்சத்திரமும் சூரியனும் இதுவரையெல்லாம் பார்க்கவே இல்லையே, இப்பதானே பாக்குறேன். முடிவு நேரத்துல தான் அண்ணாந்து பார்ப்பாங்க. இந்த முடிவு நேரத்துல அண்ணாந்து பார்த்து, ஐயா கொஞ்சம் விடுங்க, நான் அப்படியே கொஞ்சம் மாற அப்படி பார்த்துட்டு மேல பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொன்னா விடுவாங்களா? அடிக்கப்படக்கூடிய நேரத்துலதான் அவனுக்கு அண்ணாந்து பார்க்க தோணும். அது வரைக்கும் அண்ணாந்து பார்க்க தோணாது. இந்த சத்ரு அண்ணாந்து பார்க்க விடாதபடி அவளை அப்படியே கூனியாய் மாத்திட்டான். பூமிக்குரிய காரியத்தையே பார்த்து 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 ஓடி போயாச்சு. இது நிமித்தம் கட்டப்பட்டுட்டா. பரலோகத்தின் வாசல் உண்மையாவே அவளுக்கு அடைக்கப்பட்டாச்சு. நீ வானத்தை அண்ணாந்து பார்த்தா தானே தேவனை பார்க்க முடியும், நீதியின் சூரியனை பார்க்க முடியும், பரிசுத்தவான்கள் ஆகிய நட்சத்திரத்தை பார்க்க முடியும், ஆகாய மண்டலத்தான சாட்சிகளை பார்க்க முடியும். நீ உன்னதமான தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற வானத்தை பார்க்க முடியும். இதெல்லாம் பார்க்க முடியாம நீ குனிஞ்சி 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 ஓடி, நானும் தேவாலயத்துல தான் இருக்கிறேன், நானும் ஒரு விசுவாசி தான் அப்படி சொல்றதுல என்ன பிரயோஜனம்? அப்படி நீ கட்டப்பட்ட நிலவரத்துல இருந்தா இன்றைக்காவது மனம் திரும்பு. ஆண்டவரே, நான் கட்டப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறேன், நானும் அந்த உன்னதத்தை பார்க்க முடியா, எனக்கு ஒரு சான்ஸ் கூட ஆண்டவரே. அப்படி நீ சொல்லியாச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த கழுதை இப்போது எனக்கு வேண்டும், நீங்கள் போய் அவர்த்து கொண்டு வாருங்கள். சாத்தான் ஒரு மனுஷனை கட்டியாச்சுன்னா உண்மையை அவனுடைய மனதெல்லாம் அந்தகாரப்பட்டுடும். அவனுடைய சகல காரியங்களும் இருள் அடைஞ்சு போயிடும். இந்த பூமியில அவன் அப்படியே நிமிர்ந்து பூமிக்குரிய காரியத்தை தான் கொண்டு போட்டு போவான்.
இப்ப பூமிக்குரிய காரியத்திலேயே நீ ஓடிக்கொண்டிருக்கும் போது உண்மையாகவே தேவனுடைய பிரசன்ஸ் நீ உணர முடியாது. தேவ சமூகத்துல வந்தா கூட எப்ப பார்த்தாலும் டைமே பார்த்துட்டு இருப்பேன். எப்ப முடியும் என்ன இவ்வளவு நேரம் 10 நிமிஷம் ஏறிடுச்சு, 5 நிமிஷம் ஏறிடுச்சு, முடிக்க மாட்டாங்க. என்ன இப்படி புதுசா வந்துக்கிற அந்த ஊழியக்காரர் இவ்வளவு நேரம் இழுத்துட்டு போறாரு அப்படின்னு நீ டைம் பார்த்துட்டு இருப்ப. ஏன்? தேவனுடைய வல்லமை உன்னால முடியும். தேவ சமூகத்தில் இருந்தாலும் இது தேவ சமூகமா உனக்கு தெரியல. இது வானத்தின் வாசல், இது தேவன் வீட்டு இருக்கிறதான வீடு. இது எவ்வளவு பயங்கரமா இருக்குதுன்னு யாக்கோபு சொன்னா. அவன் துர்மார்க்கனா இருந்தா கூட உணர்ந்தான் தேவ சமூகத்தை. அவன் எப்படிதான் பூமியை பார்த்து ஆசீர்வாதத்தெல்லாம் ஏமாத்தி போடுங்கன்னா கூட தேவ சமூகத்தை அண்ணாந்து பார்க்கக்கூடியதான ஒரு உணர்வு அவனுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு அப்படி இல்லை. இந்த கடைசி நேரத்திலேயாவது, இன்னும் சில மணி நேரத்துக்குள்ள நீ புது வருடத்துக்குள்ள பிரவேசிக்க போற இந்த நேரத்திலேயாவது நீ மனம் திரும்பி உன்னதத்தை அண்ணாந்து பாரு. ஆண்டவரே, இன்றைக்காவது என்னுடைய கட்டுகள் அருந்து போகட்டும், உன்னுடைய நாவின் கட்டுகள் அருந்து போகட்டும், உன்னை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறதா அந்த கட்டுகள் அருந்து போகட்டும், உன்னுடைய வியாதியின் கட்டு அருந்து போகட்டும், உன்னுடைய பாவத்தின் கட்டு அருந்து போகட்டும், உன்னுடைய மீறுதலின் கட்டு அருந்து போகட்டும். ஆண்டவர் எல்லா கட்டுகளையும் அறுத்து சொல்லி இப்ப சொல்றார். பெத்தானியாவுக்குள்ள வந்தார், வந்து சொல்றாரே போய் கழுதையை கட்ட அவுத்து கொண்டு வா. அங்க எத்தனை கழுதை இருந்தது? மார்க்கில் சொல்றது நீ அங்க ஒரு கழுதை குட்டி இருக்கும், ஒருவனும் ஏறாத இடத்துல போய் எடுத்துட்டு வான கட்ட அவுத்துட்டு வான்னு சொல்றாரு. ஆனா மத்தேயு 21வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நீ அங்க போ, அங்க ஒரு கழுதையும் குட்டியும் இருக்கும், ரெண்டுத்தையும் அவுத்து கொண்டு வான்னு சொல்றாரு. 21 அங்கே ஒரு கழுதையோட ஒரு குட்டியும் இருக்கும். இன்னைக்கு நீயும் கட்டப்பட்டிருக்க, உன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளும் கட்டப்பட்டிருக்கு, நீயும் கட்டப்பட்டிருக்கிற, உன் குடும்பத்தில் இருக்கிற நபரும் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஒருவேளை வியாதியில கட்டப்பட்டிருக்கலாம், பிசாசுல கட்டப்பட்டிருக்கலாம், பாவத்தில் நீ கட்டப்பட்டிருக்கலாம், மீறுதல் நிமித்தம் நீ கட்டப்பட்டிருக்கலாம், அபிசுவாசத்து நிமித்தம் நீ கட்டப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல நிச்சயமா கட்டப்பட்டிருக்கிறார். இப்ப ஆண்டவர் உன்னை மாத்திரம் விடுதலையாக்கணும்னு சொல்ல, உன்னுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் விடுதலையாக்க விரும்புகிறார். ஒரு முறை 2 பேர் கட்டப்பட்டு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க. அது எந்த ராத்திரி? பாதி ராத்திரி தான், இந்த நேரம் தான். இப்ப நாம் பாதி ராத்திரிக்குள்ள வந்திருக்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? கட்டப்பட்டு மேலெல்லாம் வேதனை, அடி பின்னி எடுத்துட்டு இருக்கிறாங்க, அங்கங்க ரத்தம் ஊத்திட்டு இருக்குது. இதுல வேற காத்தே இல்லாம உள்ள அறையில வச்சுட்டாங்க, இருட்டு ரூம். இந்த இடத்துல இருக்கிறதான அவர்கள் என்ன செய்தாங்க? சீலாவை பார்த்து சொன்னா, சீலாவே துதிக்கலாமா? 2 பேர் நிக்கிறாங்க, கழுத ஒண்ணு குட்டி ஒண்ணு இருக்குது. பவுல் சொல்றான், சீலாவை துதிக்கலாமா? அடா பாவி, சும்மா எங்கேயே போயிருந்த பொண்ணை போன்னு சொன்ன அந்த பிசாசு விழுந்துச்சு, அதனால தான் ஒண்ணு என்ன சிறைச்சாலை பண்ணிடுற. இப்ப துதிக்க வர கேக்குதா? கட்டப்பட்டு வேதனைப்பட்டிருக்கிற இந்த நேரத்துல துதிக்க வரையா? அம்பலம் தான் கண்டிப்பா அடிச்சிருப்போம். ஒன்னு சொல்றான், சீலா துதிக்கலாமே. அவர்கள் பாடி துதித்தார்கள். அந்த இடத்துல ஒரு அசைவு உண்டாச்சு, பூமி அதிர்ச்சி உண்டாச்சு. உலகத்துல எந்த இடத்துலயும் அசையாத ஒரு அதிர்ச்சி அந்த இடத்துல உண்டாச்சு. சரித்திரத்திலேயே காணப்படாத ஒரு பூமி அதிர்ச்சி அந்த இடத்துல உண்டாயிருக்கு. ஏன்னா அந்த சுத்து வட்டாரத்துல எங்கேயும் பூமி அதிர்ச்சி உண்டாவல, சிறைச்சாலை மட்டும் ஆட ஆரம்பிக்குது. சிறைச்சாலையில மட்டும்தான் அந்த அஸ்திபாரத்துல பூமி அதிர்ச்சி உண்டாவ தவிர அந்த ஏரியாவில் எந்த இடத்துலயும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி உண்டாவல. உண்மையிலேயே அது சரித்திரத்தில் ஆராய்ச்சி பண்ண கூட அப்படிப்பட்டதான ஒரு நிலவரம் இருந்திருக்காது. அந்த இடத்தை மாத்திரம் ஆண்டவர் அசைக்க ஆரம்பிச்சார். அவர்கள் பாடி துதித்தார்கள். அவருடைய கட்டுகள் அருந்து போனது. அவருடைய கட்டுகள் மாத்திரமல்ல, அவர்கள் பாடி துதிக்கும் போது எல்லாரும் அதை கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டு இருந்தவருடைய கட்டுலாம் அருந்து போச்சு. இப்போ ஆண்டவர் உன்னுடைய கட்டுகளை அறுக்கிறது மாத்திரமல்ல, உன்னுடைய சத்தத்தை இந்த பகுதியில யார் யார் கேட்கிறாங்களோ, தூங்கிட்டு இருந்தா கூட அவங்களுடைய கட்டுகள் அருந்து போகும். உன்னுடைய சத்தத்து நிமித்தம் தான் ஆண்டவரே என்னுடைய கட்டுகளை நீ அறுத்து போடும். நீ சந்தோஷப்பட்டு பாடி துதிப்பாயாக. உன்னுடைய கண்களை மூடுவோம். தேவ சமூகத்துல இந்த கடைசி நேரத்துல வந்திருக்கிறோம். இந்த கடைசி நேரத்திலேயாவது ஆண்டவரே உன்னை நீ உணர்ந்து உண்மையாய் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால் உன்னுடைய கட்டுகள் எல்லாம் அருந்து போகும். இன்று ஒரு புதிய சிருஷ்டியா நீ புதிய வருடத்துக்குள்ள பிரவேசி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.